மிஸ்டர் பார்த்தா சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். நம்ம ஜீ தொலைக்காட்சியில அப்கமிங்ல நிறைய சீரியல்ஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இப்ப புதுசா ஒரு சீரியலையும் ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல எந்த சீரியலை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீ தொலைக்காட்சியில நிறைய சீரியல்ஸ் அப்கமிங்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல அயலி சீரியல் தொடர்ந்து வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சீரியலையும் கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்னஞ்சிறை கிளியே அப்படிங்கிற ஒரு புது சீரியலையுமே ஒளிபரப்பு பண்ண ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அந்த விதத்துல சின்னஞ்சிறை கிளியே அப்படிங்கிற சீரியலோட ப்ரமோவுமே ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ஸ்க்காகவே தனியா ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சின்னஞ்சிறை கிளியே சீரியல்ல யாரு ஹீரோயினியா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வாதிகா அப்படிங்கிறவங்க தான் ஆக்ட் பண்ண இருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மலையாள ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் பரத டான்சர், இதை தொடர்ந்து நிறைய மாடலிங்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸில் ஒரு செகண்ட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஜோடியாக தான் ஹீரோவாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேஷ் அவர்கள் நடிக்கிறாரு. இவருமே வந்து ஒரு புதிய அறிமுகமான ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இப்போ தான் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நியூ சீரியலில் நடிக்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் சீரியலாக சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற சீரியல் இருக்கு அப்படிங்கிறது உண்மையும் கூட. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல ரொம்பவே ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாமே நடிக்கிறாங்க போல ப்ரமோலுமே காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸா ஒளிபரப்பான திருமதி செல்வம் ஹீரோயினியான அபிதா அவர்களும் நடிக்க இருக்காங்க. இவங்க ஹீரோவோட அண்ணியா தான் நடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா காமெடி கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிற மதுமிதா அவர்கள் செகண்ட் அண்ணியா தான் நடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இவங்க ரெண்டு பேரோட காம்போல தான் ஹீரோ அவர்களும் நடிக்க இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எப்படியாவது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பாதி பேர் வந்து ப்ரமோவை பார்த்தோன்னே கதைகளம் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட எப்படியாவது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் திருமணம் நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினி போய் அந்த ஃபேமிலியில் எப்படிலாம் மாற்றங்களை கொண்டு வரா அப்படிங்கிறத பற்றி தான் கதைகளம் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதுபடி தான் ப்ரமோலுமே வந்து ஹீரோ முழுக்க முழுக்க வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிற ஒரு ஃபேமிலியிலையும் ஹீரோயினி வந்து முழுக்க முழுக்க பெண் அடிமையெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வேறுபட்ட கதைகளத்தோட இருக்கிற கதைகளம் தான் இப்போ ரசிகர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சமான கதைகளமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து இப்போ வர எல்லா சீரியலுமே பெண்களை பேஸ் பண்ணியே இருக்கிறதுனால இந்த சீரியலும் ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் கண்டிப்பாக வந்து மதிய நேரத்தில் தான் ஒளிபரப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறப்பலையும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜீ தொலைக்காட்சி எந்த மாதிரியான முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த புது சீரியல் எந்த டைமிங்கில் வரணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் வர்றதுனால கண்டிப்பாக டைம் ஸ்லாட்டையும் ஜீ தமிழில் மாற்றுவாங்க அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றின கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம மிஸ்டர் பார்த்தா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.